West Lothian Tamil Changam, Ungal Thoran Sarfaraz from Tavi Stock Essentials, Platinum sponsor, Tanjore South Indian Restaurant, Edinburgh, Twilight Engineering Solutions, Building and Property Solutions. Your vision is our commitment. Co-sponsored by Compassion Kombucha, Health Ring supports your gut health. Hotel Saravana Glasgow, world's favorite South Indian restaurant. Chicken, it's my choice. Fried chicken and burgers. Spice Supermarket, Namur Kada, you go online supermarket. Laharam Tamil School, media partner, Kichdi YouTube channel. Silver Screens Limited, photography and videography. Pavita, Tamil Ponnu in Scotland. ஓமையெல்லாம் இன்பமன்றோம். வில்லு பாட்டு என்பது தமிழர் கலை வடிவங்களில் ஒன்றாகும். வில்லின் துணை கொண்டு பாடப்படும் பாட்டு வில்லு பாட்டு என பெயர் பெற்றது. தமிழர்கள் வேட்டையாடிய காலத்தில் வில்லின் துணை கொண்டு இசையமைத்து பாடப்பட்டது இந்த வில்லு பாட்டின் பாரம்பரியம். எங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு தெரியாமலே போய்விடக்கூடிய நாட்டுப்புற கலைகள் ஏராளம். அவற்றில் வில்லு பாட்டும் ஒன்று. தங்கள் நாடி நரம்புகளை பயன்படுத்தப்படும் நரம்பை போல இழுத்து கட்டி பாட்டு பாடி நம் பாரம்பரிய இசையும் கலையும் பாதுகாக்கும் விதமாக நமது ஸ்காட்லாந்தின் சில்லுவண்டு வில்லுப்பாட்டு குழுவினர் உங்கள் முன் வில்லு பாட்டு பாடி உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள். கதை சொல்வர் அனிஷா, வில்லு வாசித்தல் அக்ஷிதா, தாளம் செரஃபின் மற்றும் ஜேன், துணை இசையாளர்கள் தியா, லியா சிக்கி, லியா மனோஜ் மற்றும் ரெடோனா அண்ட் ரித்தன்யா. ஸ்காட்லாந்து மழைச்சாரலிலே குளிர் நிலவத்தன்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன். தமிழ் மற்றும் தமிழ் அன்பர்க்கும் எங்களது முதற்கண் வணக்கத்தை கூறுகிறோம். ஆமா, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆன்றோரே சான்றோரே, ஆன்றோரே சான்றோரே, என்னை போன்றோரே, என்னை போன்றோரே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். சந்தனத்தும் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா, வில்லில் பாட ஆமா, வில்லில் பாட வந்தருவாய் காலை மகளே. இப்ப இந்த தீபாவளிக்கு என்ன செய்தி சொல்ல போறோம் நம்ம மக்களுக்கு? தமிழ் மொழியின் வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் கூறலாம். வாமா பிரிட்டிஷ் இளவரசி, உன்ன மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வு. நல்லா கேட்டுக்கோ. ஆம், உலகிலேயே மிகவும் இனிமையான முக்கணி சாரை விட தேனை விட இனிக்கும் தமிழை பத்தி பேசலாம். வாங்க தமிழ் பேசலாம், தமிழுக்காக பேசலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர் இந்த தமிழெங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு வேர். தமிழுக்கும் நிலவென்று பேர் இந்த தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கும் மனம் என்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், நிரூபித்த ஊர். தமிழுக்கும் மதுவென்று பேர் இன்ப தமிழெங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். அகத்தியன் கண்ட அமுதமொழி உலகத்தில் முதல் மொழி, அமிழ்திலும் இனிய மொழி, தரணி போற்றும் செம்மொழி, அதுதான் நம் தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே பாலோட முன்தோறிய மூத்த குடி நம் தமிழ் குடி. இது மட்டுமா? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, அதிகளவில் இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, நார்வே, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், ஐக்கிய அரபு அமீரகம், பிஜி போன்ற நாடுகளில்
keep engaged with something else and then you have time. ஆமா Yes, that's what I'm மேப்ல saying. If I could at least இருக்கா get like நிறைய சொல்லிட்டா 20 minutes or something, then I'll set up the lights. ஆமா அதுதானே உண்மை Because we சங்கதி. initially set up the கேட்டுக்கோ people said it's 1997 ஆண்டு விவரப்படி உலகம் முழுவதும் 8 கோடி மக்கள் தமிழ் பேசுகிறார்கள். தமிழை தாய்மொழியாக கொண்டு பேசும் மக்களின் எண்ணிக்கை அடிப்படை 18வது இடத்தில் உள்ளது. இணையத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் மொழிகளில் தமிழும் ஒன்று. சிறப்பா சொல்றா 2000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபு கொண்டுள்ள தமிழ் மொழி. எடுத்துக்காட்டாக தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் இயற்றப்பட்டது. ஆமா ஆத்திச்சு சுடி அது நிறுத்துக்கப்பா. ஆறுகள் சிலம் கூறுகள் தமிழ் அறியாறு சிறுவனாடி. ஆறுகள் சினம் கூறுகள் தமிழ் அறியாறு சிறுவனாடி. Something is there, can you do it at all? No. தமிழுக்கு It's a dance program. It's difficult, is it? சரிதான். தமிழுக்கு தொட்ட செஞ்சாவை பாட்டி நமக்கு நல்வழி காட்டுறதுக்காக ஆத்திச்சுடி எழுதுறாங்க. அது மட்டுமா, திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்றப்பட்டது. வேற லெவல். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பல குரல்ல பேசியிருக்காங்களே. அது இல்ல, திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளில் மனித வாழ்வின் அடிப்படை நெறிகளை விளக்கும் ஒரு வாழ்வியல் நூலாகும். இதை உலக பொதுமுறை என்றும் கூறப்படுகிறது. இவை அனைத்தும் பிராமி எழுத்துக்களால் எழுதப்படுகிறது. ராணி எழுத்துக்கலாம் அப்படின்னா என்ன? இடதிலிருந்து வலது பக்கம் எழுதும் எழுத்துக்களை பிராமி எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள். இடது வலதா? இது வலது தெரியாது, ஆனா நம்ம WTSல பிரியாணி எந்த பக்கம் போடுறா மட்டும் கரெக்டா தெரியுமே. சரி வாங்க நம்ம தமிழோட அழக பத்தி பாடுவோம். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பாடல் சுவையோட கவிதை கண்டா. தமிழே நாளை பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. പിള്ളേരെ പരിപാടി ആയതുകൊണ്ട് ഞാൻ സൗണ്ട് அறிவியல் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போது? சொல்றேன் கேளு. பழங்காலத்து ரோலிஸ் கல்வெட்டுகளில் எழுதப்பட்ட தமிழ் தற்போது எல்லா சமூக வலைத்தளங்களிலும் தமிழ் உயிருடன் இயங்கி வருகிறது. அப்போ நம்ம மொழி சார்ந்துதானே அறிவியலும். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, நம் உணவு, உறவு, உடை மற்றும் நம்முடைய உணர்வின் உச்சம். இங்க சேலை கட்டிய பெண்களும் வேட்டி கட்டிய ஆண்களும் பாரு, இந்த குளிர்லயும் எவ்வளவு அழகா வந்திருக்காங்கன்னு. அதுதான் தமிழ் உணர்வு. ஆமா தமிழ் ஸ்பீச் கேட்பேன், தமிழ் உணவா பரோட்டா சாரா சாப்பிடுவேன். அப்புறம் ஏங்க தமிழ்நாட்டுல இருக்கிற குமார் செட்டியார் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஐயோ தாய் தமிழே இவளை காப்பாத்து. இன்னொரு தெரியுமா, தமிழ் உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிகளில் ஒரு சிறந்த மொழியாகும். ஆமா, நான் ஜெருசலம் நாட்டுக்கு புனித பயணம் போனேன். அப்ப கிறிஸ்துவ மதத்தில் 10 கட்டளைகள் கூட தமிழ் மொழியில் எழுதியிருந்தாங்க. ஓ அப்படியா? அது மட்டுமா, ஜப்பானில் தனியன் பூங்கொண்டனரோட புறநானூறு பாடல் தமிழ்ல எழுதியிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறத்தரவாரா. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறத்தரவாரா.
டால்ஸ்டாய் ஒரு முறை மகாத்மா காந்தி கிட்ட சொன்னாரா, உங்க அஹிம்சை பற்றிய கதைகள் நான் படிச்சு ரொம்ப வியந்து போறேன்னு. அதுக்கு காந்தி என்ன சொன்னாராம்? காந்தி சொன்னாரா, அவர் திருக்குறள்ல இருந்துதான் எடுத்தேன்னு. இன்னா செய்தாரை ஒழுகல் அவர் நானும் நன்மையை செய்துவிடல். அது மட்டுமா, மார்டின் சைமன் அவரோட ஆராய்ச்சி புத்தகத்தில் குறுந்தொகை பாடலுடைய சிறப்புகளை பத்தி எழுதியிருக்காரா? பத்தியா, தமிழை சிறப்பு வெளிநாட்டுக்காரங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு தெரியலனா எப்படி? இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நான் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, அதுக்காக தான் நம்ம மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டோட பெருமைய கவிதையா சொல்லியிருக்காரு. தந்தனதானின தானனனே தன தானனதானின தானனனே தந்தனதானின தானனனே தன தானனதானின தானனனே தமிழ்நாடெனும் போரிலே இன்பத்தே வந்து பாயுது காலத்திலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே காவிரி தென்பெண்ணை காலாறு தமிழ் கண்டதோர் பகை போர் என தேவியாறு பல திருநேரி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கண்ண பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்துக்கு பாறை குழி தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயிடு காவினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குதே. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மொழி அழிஞ்சுட்டா ஒரு இனமே அழிஞ்சிடும். தமிழன் என்று சொல்லடா, இல்லடா. இந்த வில்லு பாட்டு பாட வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.